இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம், இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுதே எனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், நம்ம மரணத்துக்கு பிறகு தான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், நம்ம செத்த பிறகு தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்ம போக முடியும் அப்படின்னு. ஆனால் அந்த நித்திய ஜீவன், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னது அப்படின்னா, நித்தியமாக நாம் ஜீவனோடு இருப்பது. அதாவது மரணம் இல்லாமல் எப்போவுமே நம்ம உயிரோடு இருக்கிறது, அதுதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தமாக இருக்கிறது. இல்லை நம்ம மரணத்துக்கு அப்புறம் தான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக இருப்போம்னா, நம்ம மரணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், அல்லது நாம் மரிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்முடைய யோசனைகள் அதிகமாக மாற வேண்டியதாக இருக்கிறது. வசனம் தெளிவாக சொல்லுது. யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். என்னது? மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவன் அப்படின்னா என்னது? இந்த உலகத்தையே உண்டாக்கின தேவனை அறிவதும், அந்த தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவனாக இருக்குது. அவரை அறிந்து கொள்வது அப்படின்னா என்ன? ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? இந்த வேதத்தை நம்ம படிக்கிறவர்களாக இருக்கணும். அதே வேதத்தில் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்கிறது, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் அப்படின்னு சொல்லுது. அப்போது நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. நித்திய ஜீவன் இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுதே நமக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி என்ன அப்படின்னா, இந்த தேவனையும் அவரால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் நாம் அறிய வேண்டும் என்கிற வாஞ்சைகள் நமக்குள்ளாக வர வேண்டும். இந்த வேதத்தை நான் ஒவ்வொரு நாளும் படிக்கணும், இந்த வேதத்திலிருந்து தான் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், இந்த வேதத்தின் மூலமாக அந்த கடவுளையும் அந்த கடவுளால் அனுப்பப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நான் அறிந்து கொள்ள முடியும் என்கிற வாஞ்சைகள் நமக்குள்ளாக உண்டாக வேண்டும். நித்திய ஜீவன் அப்படின்னா ஒரு சமாதானமான வாழ்க்கை, நித்திய ஜீவன் அப்படின்னா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் நம்ம எல்லாரும் விரும்புவோம். அது மரணத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும் அப்படின்னு இல்லை. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே இந்த தேவனையும் அவரால் அனுப்பப்படுகிற இயேசு கிறிஸ்துவையும் நாம் அறிய வேண்டும் என்கிற தீர்மானம் எடுத்து ஒவ்வொரு நாளும் வேதத்தை திறந்து அதை வாசித்து அதை நாம் தியானிப்போம். ஆனால் இந்த தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற ஒரு அறிவு நமக்கு உண்டாகும். அதோடு சேர்த்து நமக்கு நித்திய ஜீவனும் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் கட்டளையிடுவார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் இதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.